லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hello, welcome back to our channel. In an out lifestyle with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன நியூஸ் தானே யோசிக்கிறீங்க? ஆல்ரெடி பிஎம் மோடி அவர்கள் 2 நாள் ரஷ்யா போனாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரஷ்யாக்கு அவர் ஏன் போனாரு? ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினை வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அங்க மீட் பண்ணும்போது இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாம் மோடி அவர்கள் எப்படி வெல்கம் பண்ணாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருந்தது. இதை தாண்டி இதுல நியூஸாவே வந்தது. ஏன்னா யுக்ரைன் வாளுக்காக இந்தியால இருந்து நிறைய சோல்ஜர்ஸை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதை வந்து ஆர்மி சோல்ஜர்ஸை திரும்ப ரஷ்யால இருந்து ரிட்டர்னே ஆகல. பிப்ரவரி 2022 அனுப்பப்பட்டவங்க 2024 வரைக்கும் வரலன்னும் போது மோடி அவர்களே அவங்களை போய் கூட்டிட்டு வரேன்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. இதுக்காக தான் அவர் பிரசிடென்ட் பார்க்க ரஷ்யா போயிருந்தாரு. ரஷ்யால போய் புட்டின் அவர்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ட்ரேட்ஸ் பத்தியும் பேசியிருந்தாரு. மோர் தென் 30 பில்லியன்ஸ்க்கு மேலான ட்ரேட்ஸை 2030 கொண்டு வரதான் பேசியிருக்காங்க. ரஷ்யால நிறைய ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியாவில இருக்குன்னா மோடி அவர்களாலதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா மோடி அவர்கள் வந்து அங்க போய் பேசினதுனால இந்தியாவுக்கு வரப்போகுது, 2030 நிறைய விஷயங்கள் மாறும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்தியாவுக்காக மோடி பண்றாரு அப்படின்னு வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினே வந்து சொல்லியிருக்காரு. மோடி அவர்களாலதான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்படி ஒரு பாண்ட் இருக்கு, இவரை வந்து ரொம்ப பெரிய ஒரு இடத்துல நான் வைக்கிறேன், இவர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த இவர் தான் இப்ப அங்க இருந்த சோல்ஜர்ஸையும் ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. நம்ம இந்தியன் சோல்ஜர் 2020 யுக்ரைன் வார்க்கு போனவங்க எல்லாருமே திரும்பவும் இந்தியாவுக்கு வர போறாங்க. அது தொடர்ந்து நிறைய ட்ரேட்ஸ் 2030 இந்தியாக்குள்ள கொண்டு வரதாகவும் பேசப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மோடி பண்ணிட்டு வராரு. இதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.